ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பரான சுவையான சூப்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கை வலி, கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெரியவங்க முதல் சின்னவங்க வரை யார் வேண்டாலும் இந்த சூப்பு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு கால்சியம் அதிகமாக இருக்கிறனால அவ்வளோ ஒரு சத்தும் கூட நமக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். அடுத்தது சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது ஒரு ஆட்டுக்கால் தான். ஒரு ஆட்டுக்கால் தான் அப்படியே போட்டு செய்ய போகிறேன். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா ஒரு அரை வேக்காடு நம்மளுக்கு வெந்துருச்சு. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல இது ஒரு தக்காளி ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அதையும் நல்லா பொடிசாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சூப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவே. நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காலை. அதையும் போட்டாச்சு. நல்லா நம்ம வாட்டி வாங்கினாலும் அதை சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. என்னமோ அந்த இதில் ஒட்டியிருந்த சின்ன சின்ன ஹேர்லாம் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பு போட்டுக்குவோம். இது நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அந்த ஆயிலே வேகணும் நமக்கு. தண்ணி அந்த இது பிரிஞ்சு வர்றதுக்கும் அளவுக்கு வெந்தோன்னே நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னா, நம்ம மிளகு சீரகம், மிளகு ஒரு 2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் அதே சேர்த்துக்குவோம். இதை நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் முக்கியமானது கூட. நம்மளுக்கு இந்த கால் சூப்புக்கு முக்கியமானது. இது ஒரு 50 கிராம் அளவு பூண்டு இருக்கும். ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதையும் போட்டுக்குவோம். இதை அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம போட்டுக்குவோம். அதையும் போட்டாச்சு. அந்த இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம். இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப நம்ம தண்ணியை அதில் ஊற்றினோன்னு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோ ஒரு மணமாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் இந்த சூப்பு நம்ம குடிக்கிறதுக்கு. இந்த சாதத்துக்கோட இட்லி, தோசை, இடியாப்பம் இது மாதிரி உள்ளதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறுவாயிலே நல்லா குடிக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும். ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். அதோட ஃபுல்லாக வெந்து நம்மளுக்கு அந்த சாறில் இறங்கிரும். நல்லா ஒரு 10 விசில் நான் விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம மிளகு, சீரகம், அந்த சோம்பு அந்த மசாலாவையும் போட்டுக்குவோம். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி உங்களுக்கு கூட தேவைன்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மல்லிப்பொடி, குழம்பு மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லாவே கால் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அப்படியே இந்த குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது கம கமன்னு ஒரு சூப்பரான வாடை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்தது. தேவைக்கேற்ப மல்லி இலையை நம்ம தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ நான் இடியாப்பத்துக்கு தான் அந்த சூப்பு செஞ்சேன். அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது. நம்மளுக்கு கால் சூப்பு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம்.
நம்மளுக்கு கால் வலி உள்ளவங்க வந்து அது மாதிரி நின்றுட்டே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கலாம் இது மாதிரி வாரத்தில் 1 நாள் அல்லது 15 நாளைக்கு 1 நாள் இந்த சூப்பை வந்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். நல்ல எலும்புகள்லாம் நல்ல உறுதி பெறும் நமக்கு. நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க வந்து இந்த கால் சூப்பை எடுத்துக்கங்க அடிக்கடி. ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட.